ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். காலையில் வந்து ஒரு 5:30க்கு எழுந்தாச்சு. அப்புறம் ஏன்னா வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 3 மணிலேருந்து முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்ட்டு நான் எழுந்து வந்துட்டேன் ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. காலையில் டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்கூல் போகிறாங்க பார்ப்பாங்க. அதுக்காக நான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஒரு 3 டேஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 66 வந்து என்னோடய வெயிட்டு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு 500 ml எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகிடும் 1 லிட்டர் குடிக்கிறதுக்கு. நான் மார்னிங் வந்து பருப்பும் அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் பருப்பு சாதம் மாதிரி பாப்பாவுக்கு பண்ணி கொடுக்கலான்ட்டு ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பைலில் பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு எழுந்தோடனே கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு. எனக்கு வந்து ஜீரக தண்ணியும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 டேஸ் ஆச்சு. வெயிட் லாஸில் இருக்கேன். அதனால் மார்னிங் வந்து இது நல்லா சூடாக வந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எடுக்கணும். அப்போ தான் வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக நடக்குது. எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாகிடுச்சு. நான் வந்து நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour பொறுத்து தான் நான் எடுப்பேன். இப்போது சூடாக இருக்கனால நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடணும். குழந்தை எழுந்துக்கிட்டான். அவனுக்கு வந்து நான் சத்து மாவு கஞ்சி வந்து செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். ரொம்ப கோல்டு ஃபீவர் இருக்குது. அதனால் எதுவுமே சாப்பிட மாட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். பாப்பாலாம் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஆட்டோ வெளியே வந்துடுச்சு. இவர் தான் கூட்டின்னு போவாங்க. அவருக்கு ஒர்க் இருக்கனால நாங்களே போகலான்னு சொல்லிட்டு அம்மா வராங்க கூட. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு. இரும்பல் தான் நிற்கவே இல்லை. ஃபீவர் கொஞ்சம் கம்மியாச்சு. மறுபடியும் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாகிடுது. ஆட்டோ வந்துடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டோக்கன் வந்து 20. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அழுதுகிட்டே இருக்கான். அம்மா தூக்கி வச்சிட்ருக்காங்க. பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாமே கிட்ஸ் தான் வந்திருக்காங்க. இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பசங்க ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை போட்டு தட்டிகிட்டே இருக்கேன். டிஃபன் ஊட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு சிரப்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டாக்டர் கொடுத்ததை வந்து அவங்களுக்கு கொடுத்து தூங்க வைக்கணும். நைட்டு தூங்குறது எப்படின்னு தெரியல. ஒரு 5 டேஸாகவே நான் சரியாகவே தூங்கலை குழந்தைக்காக. இவங்க வளர்கிற வரைக்கும் நம்ம ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் 8 hours வந்து தூங்கினா மட்டும் தான் வெயிட் லாஸ் நல்லா ஆகும். என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.